Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தொடர்ச்சியாக இந்த பட்ஜெட்டில் வேளாண்மை சார்ந்த விவசாயம் சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் விதத்தில் அது சம்பந்தமான பல்வேறு துணை அறிவிப்புகளை அறிவித்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த பட்ஜெட் எங்களுக்கு மிகுந்த வரவேற்பை கொடுக்கக்கூடியது. நெல்லுக்கான ஊக்கத்தொகை 3500, கரும்புக்கான ஊக்கத்தொகை 4500 அறிவிச்சாங்க. இப்ப அடுத்து கொள்முதல் பண்ண போறீங்கல்ல, அப்ப அந்த அறிவிப்பு இருந்தது, அதனால விவசாயிகள் பயனடைவோம். அப்ப அந்த ஊக்கத்தொகை சம்பந்தமான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. நம்மாழ்வார் பேரில் கல்லூரியும் அது இல்லாமல் விவசாயிகளுக்கு முழு காப்பீடும் அறிவிச்சிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும் ஆனால் நெல் கொள்முதல் விலையில் எந்த விதமான மாற்றமும் செய்யலை. இந்த அரசுமே விவசாயிகளுக்கு கையெழுத்து போட்டுருவாங்க. இந்த அரசு கையெழுத்து போடலை. பூரா அந்த விவசாயிகள் பூரா போராட்டம். ஒருத்தர் கூட இறந்து போயிட்டாரு. விவசாயி படத்தில் மட்டும் அடுத்த செம்மத்திலையும் நான் தரப்பேன் அப்படின்னு சொன்னார் கட்சி படத்தில். அதையும் விட்டுட்டாரு, அதையெல்லாம் மறந்துட்டாரு. வேளாண் பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்யக்கூடிய திட்டங்களை அரசு அறிவிக்க வேண்டும். மேலும் இந்த அறிவிப்பு முதல் வந்த இந்த அரசாங்கம் தாவேக அரசாங்கம் கொண்டு வந்திருப்பதை வரவேற்கிறோம். இதில் விவசாயிகளுக்கு 100% பயிர்களுக்கு காப்பீடு செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். இதை வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் நம்முடைய வேளாண் பூமியை டெல்டா பகுதியை சேர்ந்தவர். அவர் மீண்டும் இதை மறுபரிசீலனை செய்து தஞ்சாவூரிலே விவசாயிகள் அளித்த கோரிக்கைகளை, மனுக்களை பரிசீலனை செய்து அந்த மனுக்களில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வேளாண் நிதிநிலை அறிக்கையிலே இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லத்தரசிகளுக்கு மாடியில தோட்டங்கள் அமைத்து தரம் சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேளாண் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கான 100% பயிர் காப்பீடு பண்ணித்தரம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. எதுவுமே இல்லாம சிறிய அளவுல நிதியை ஒதுக்கி விவசாயிகள் எனக்கு ஏமாத்திய பட்ஜெட் தான். வெற்றி பட்ஜெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெற்றி பட்ஜெட் அல்ல, வெற்று பட்ஜெட். விவசாயிகளுக்கு ஏற்கனவே பல பட்ஜெட்டில் பல திட்டங்களை அறிவிச்சதை வரவேற்கிறோம். மேலும் இருந்தாலும் முழுமையாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செஞ்சால் நல்லா இருக்குன்றது என்னுடைய என் சார்பிலையும் பொதுமக்கள் சார்பிலையும் எதிர்பார்க்குறோம். எது மாதிரி இல்லாமல் புது மாதிரி அரசியல் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இவர்கிட்ட இருந்ததா வெளியே பேசிக்கிறாங்க. அதை எதிர்பார்த்தோம். ஆனால் எந்த மாதிரியும் இல்லை. பழைய அரசியல் மாதிரியே புதுசாக அதே ஜெராக்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரி தான் எங்களுக்குன்னு தோணுது. எதிர்பார்ப்பு மெயினாக விவசாய கடன், பயிர் கடன் தள்ளுபடி ஆகலாம். அது தள்ளுபடி பண்ணலை. உரம் விலை எல்லாமே ஏறி இருக்கு. வண்டி உழவு ஓட்டுற வண்டி ஏறி இருக்கு. அறுக்கிற இயந்திரத்தோட விலை ஏறி இருக்கு. ஆனால் எங்களோட நெல் விலை மட்டும் ஏறலை. குவிண்டாலுக்கு தேர்தல் வாக்குறுதியில் ஐயா சொன்னாங்க 3500 கொடுக்குறோம், கரும்புக்கு 4500. ஆனால் அந்த எந்தவித அறிவிப்பும் இல்லை. நாங்கள் பயிர்க்கடன் பூரா தள்ளுபடி செஞ்சு விவசாயிகளையும் விவசாய தொழிலாளியும் பாதுகாப்பாங்கன்னு தான் நினைச்சோம். இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை மறுபரிசீலனை செய்து உடனடியாக விவசாயிகளுடைய கடனை உடனே ரத்து செய்யணும். இதுதான் எங்கள் மக்களோட கோரிக்கை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.